Welcome to the breakdown of the today's trade, guys. நீ breakdown ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம்னு பார்க்குறேன் இனிமேல். நீ ரொம்ப ரொம்ப நேரம் எடுக்காம எல்லா வீடியோ ஷார்ட்டாக. ஸோ இன்னைக்கு ஒரு ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செல் ஒன்று எடுத்தேன். அது வந்து என்ன ஆச்சுன்றதை பற்றி தான் போகிறோம். இன்னைக்கு என்ன பண்ணலாம் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நல்ல ஒரு பையில் தான் இருந்துச்சு. நேற்று இருந்தே சரியான ஒரு பை போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏஷியாவில் லண்டனில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு அங்கே தான் மறுபடியும் பை தான் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ஏஷியா ஓப்பன் இங்கே அதை வந்து ஏஷியாவை ஸ்வீப் பண்ணிட்டு லண்டன்லேயே திருப்பிட்டான் மேலே புல்லிஷ்க்கு. ஸோ அகைன் நியூயார்க் வந்து என்ன பண்ணான்னா குட்டியாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தான். மறுபடியும் அந்த ஒரு லண்டனோட லோக்கு ரீட்ரேஸ்மெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு H4ஓட ஆர்டர் பிளாக்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் சார்ட்டில். ஆனாலும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணேன். இன்னைக்கு இங்கே ஒரு இது இருந்துச்சு, இங்கே ஒரு எஃப்இஜி இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு பை போக. நான் ஒரு தப்பு பண்ண போய் இந்த இடத்துல தேவையில்லாம செல் பார்த்தேன். பார்த்த ட்ரேடு இங்கே ஃபுல்லாகவே மிஸ்டேக் தான். அப்புறம் இன்னொன்று, நான் செல் எடுத்திருந்தாலும் டிபி போயிருக்கோம். அதையும் ஒருத்தர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் நம்மளோட 10 ஓப்பன். இது வந்து கட் பண்ணிப்போம். இங்கே ஒரு 2 சிபி இருந்துச்சு. இங்கே ஒரு ப்ரீமியமில் ஒரு சிபியும் டிஸ்கவுண்ட்டில் ஒரு சிபியும். சார் ஆமாம், ப்ரீமியமில் ஒரு சிபியும் டிஸ்கவுண்ட்டில் ஒரு சிபி இருந்துச்சு. நான் செல் தான் பார்க்கறதுனால இந்த ப்ரீமியம் சிபிலேருந்து வந்தால் தான் செல் பார்ப்பன்ற மாதிரி வெயிட் பண்ணேன். நான் லைவ்லேயே அதான் சொல்லிட்டு இருந்தேன், இங்கே வந்து வந்தால் தான் செல் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்தேன். பட் என்ன பண்ணேன்னா ஒரு தப்பு பண்ணேன். இங்கே ஒரு இதை ரிமூவ் பண்ணிடலாம், இங்கே வைதாக இருக்குது, இதை அப்புறம் பார்ப்பேன். ஸோ இங்கேருந்து நான் ஒரு செல் எடுத்தேன், தேவையில்லை ஒரு செல். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துருக்கலாம், இங்கேருந்து எடுத்துருந்தா கண்டிப்பாக எல்லா ட்ரேடாக இருந்திருக்கும். இங்கே என்ன பண்ணலாம் ப்ரைஸ்லாம், இது M15ஓட சிபி. இங்கே இருந்து செல் போவான்னு நான் செல் எடுத்தேன். ஃபஸ்ட் இங்கே கொடுத்தா, அப்புறம் இங்கே கொடுத்தான். நான் என்ன பண்ணேன், இங்கே போயிட்டு ஒரு ஸ்வீப் மாதிரி பண்ணிட்டான். இதெல்லாம் ஸ்வீப் பண்ணிட்டு இங்கே ஒரு எஃபீஜ் இருந்தான். சரி ஒரு கூட இந்த எஃபீஜ் இருந்து திரும்பான்னு பார்த்தேன். ஆனால் இங்கே பெருசாக எஸ்எம்டி கூட இல்லை, ஒன்னே ஒன்று இருந்துச்சு. இங்கே ஒரு ஓப்பனில் எஸ்எம்டி இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஓப்பன் ப்ரைஸ் எடுத்திருந்தான். ஆனால் யூஎஸ் எடுத்திருந்தா எனக்கு எடுக்கல. ஸோ இங்கேருந்து நான் செல்ல போட்டேன். இங்கே செல்ல போயிடுச்சு. இங்கே செல் போட்டேன். ஸோ நான் இந்த ட்ரேடில் நோட் பண்ணாத விஷயம் நிறைய இருக்கு. வழக்கமாக இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், பட் மிஸ்டேக் பண்ண இன்னைக்கு. இந்த ட்ரேடை போட்டு இங்கே ஒரு 1.5 ஆறு மாதிரி வச்சேன். நான் என்ன பண்ணுவேன் வழக்கமாக, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ப்ரைஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு கேண்டல், டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டல். இந்த மொத்தமாக பார்த்தீங்கன்னா 60 ஹேண்டல். ஸோ 60 ஹேண்டல் எஸ்எல்லாம் நான் வைக்கவே மாட்டேன். ஒரு 40 45 கூட வைப்பேன். மேக்ஸிமம் 50 டவுட்டு தான். ஸோ இங்கே வச்சுருந்தா கூட இந்த ட்ரேட் எடுத்துருக்கலாம். நான் என்ன பண்ணேன், இதை நோட் பண்ணவே இல்லை எஸ்எல்ல, டக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இதில் போட்டேன். அப்போ ட்ரேட் போட்டதான் தெரியுது 60 ஹேண்டல் எஸ்எல். ஸோ இதுவே ரீசன் நான் அந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணியிருக்கிறதுக்கு. பட் அதை பண்ணலை. இன்னொரு ரீசன், நாங்கள் ப்ரீமியமோட இருக்கிற சிபியில் இருந்தால் தான் செல் எடுப்பேன் உட்காந்துட்டு இருந்தேன். அதையும் இது பண்ணேன் இன்னைக்கு. அந்த ரூலை பிரேக் பண்ணேன். செகண்ட் ரூல் பெரிய ஸ்டெப், இங்கே எடுத்துருக்க கூடாது. ஏன்னா 60 ஹேண்டல் வச்சு அடுத்த நான் என்னோட டிபி போனால் 1.5 யாராருக்கு 90 ஹேண்டல் வருது. ஸோ 90 ஹேண்டல் ப்ரைஸ் போவானான்றது கண்டிப்பாக எனக்கு டவுட். ஆல்ரெடி ஒரு 200 ஹேண்டல் ப்ரைஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. 200 ஹேண்டலுக்கு அப்புறம் இன்னொரு 100 ஹேண்டல் கொடுக்குமான்றது கண்டிப்பாக டவுட்டு தான். ஸோ அதுவே அங்கேயே இந்த ட்ரேடை ஒமிட் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஒமிட் பண்ணியிருக்கலாம், அதுவே அங்கே எடுத்துருக்கூடாது, அப்புறம் கீழே எடுத்துருக்கூடாது. 2 மிஸ்டேக் இன்னைக்கு நான் பண்ணது.
ஸோ ஒருவேளை அந்த ட்ரேடை நான் இங்கே எடுத்திருந்தேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ப்ரீமியம் சிபிலேருந்து அந்த ட்ரேட் என்ன பண்ணான்னு பார்க்கலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 AM PO3. நான் ட்ரேட் பண்ணுறது யூஸ்வலாக PO3 தான். இன்னைக்கு என்ன பழக்கமாக PO3 இருந்தால் தான் ட்ரேட் எடுப்புங்கிறவா இருப்பேன். இன்னைக்கு என்ன கூப்பிட்டாச்சு பாருங்க. நான் எடுத்த ட்ரேடு இது. நான் எடுத்த ட்ரேடு PO3ல இல்லை. ஃபர்ஸ்ட் இங்கே மேலே இருந்தால் தான் நான் செல்லு எடுத்துருக்கணும். நான் இங்கே எடுத்தது கீழே. நான் என்ன பண்ணிருக்கேன், கீழே எடுத்தா என்ன பண்ணுவோம்னா பை பார்க்கறதா தான் மேனிப்புலேஷன்ல இருக்க இருந்திருக்கணும். இந்த இடத்துல இங்கே வந்து நான் போய் தேவையில்லாமல் செல் பார்த்துருக்கேன். அது பெரிய தப்பு. நான் நோட் பண்ணவே இல்லை. எனக்கு மார்க் பண்ணிச்சிருந்தா ஏதோ ஒரு இதில் கவனிக்கவே இல்லை. இந்த இதையும் 60 ஹேண்டில் எஸ்எல்ஐ கவனிக்கல. இந்த ஒரு PO3க்கு PO3 ட்ரேடே கிடையாது. இதையும் கவனிக்கல. இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன்னா இந்த ட்ரேடை இங்கே எடுத்திருப்பேன். இந்த கண்டில் ப்ரொசீஜர் இதான் இடம் ட்ரேடை இருந்திருக்க வேண்டியது இருக்கு. அப்படி எடுத்திருந்தேன்னா நான் கேண்டிடேட் 1.5 RR கிட்டத்தட்ட ஒரு கண்டிலே டிபி வந்துட்டான். கிட்டத்தட்ட டிபி தான். டிபி போயிட்ட பாருங்க. ஈஸி டிபி. ஸோ அதுதான் பொறுமை. இன்னைக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பொறுமை இல்லை. ப்ரைஸை பிடிக்க போனால் மாட்டிக்கிட்டேன். ஸோ இங்கே அடி. ஸோ அது இல்லாமல் இன்னொன்று என்னாச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். இங்கே H4ஓட ஆர்டர் பிளாக் இருக்கு. ஓகேவா, இங்கே H4 ஆர்டர் பிளாக் இருக்கு. ப்ரைஸ் ஆல்ரெடி செம்ம புலிஷாக இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கலாம்னா, இன்னொன்று PO3 அலைன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், PO3 சுத்தமாக அலைன் ஆகும். 10 AM இருந்துச்சு. நான் என்ன பண்ணிருக்கலாம்னா இங்கே எடுத்துருக்கலாம் இந்த ட்ரேடு. நான் கொஞ்சம் லேட்டராக தான் இதை பார்த்தேன். என்னன்னா இந்த ஒரு M15 ஆர்டர் தான் இருக்கு. ஏன்னா ப்ரைஸ் பாருங்க, H4லேயும் புல்லிஷுக்கு தான் ப்ரைஸ் சப்போர்ட் பண்ணுது. ஸோ எல்லாமே புல்லிஷுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நான் அந்த ட்ரேடை ஏன் எடுத்துருக்கணும். இதுதான் கிட்டத்தட்ட ஓப்பன் வச்சுக்கோங்க. PO3யோட ஓப்பன். அவங்க ப்ரைஸ் H4ஓட ஆர்டர் பாக்ஸ் சப்போர்ட் பண்ணுது. H4ஓட ஆர்டர் பிளாக் H4 ஆர்டர் பிளாக் இருக்கு. இன்னொரு அது மாதிரி ஒரு M15 ஆர்டர் பிளாக் இருக்கு. ஸோ நான் பை எடுத்துருக்கேன் அப்படின்னா இங்கே ப்ரைஸ் வந்து டேப் ஆயிருக்கு. நான் என்ன பண்ணிருக்கலாம், இந்த இடத்துல பை போட்டுருக்கலாம். இங்க பை போட்டு எஸ்எல் வச்சிருக்கலாம். சரியான 1.5 ஹவர்லாம் கொடுத்துருப்பாங்க. இருங்க, போயிட்டே வச்சுக்கோங்க. கீழே பிரேக் எவ்வளோ அளவுக்கு வந்தாலும் போயிட்டான். இன்னைக்கு அவங்களால எல்லாம் வந்து டேப் பண்ணியிருப்பாங்க. ஒரு M5ஓட பிஸி இருக்கு. ஸோ இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணியிருப்பானாங்கிறது எனக்கு இல்லை. நான் ஓன்லி தான் பண்ணியிருப்பேன். ஆனால் ஒரு நல்ல ஒரு பிஸி இருக்கு 5 மினிட்ல. ஸோ அந்த ட்ரேடை நான் அவங்க பிரேக் மூவ் பண்ணி வைக்க மாட்டேன். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த ட்ரேடு டிபி தான் இருக்கும். ஸோ நல்ல ட்ரேட் இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு. ஸோ எல்லாமே லேர்னிங்ஸ் தான். இது வந்து கற்றுக்க வேண்டியதான். நல்ல ட்ரேட். ஒன்று PO3 நோட் பண்ணாதது, இன்னொன்று இவ்வளோ பெரிய செல் நான் வைக்க மாட்டேன். அது ஒன்று வச்சது. ரெண்டுமே இன்னைக்கு நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஐ திங்க் அவ்வளோதான் பேக்ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 10 நிமிஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். கம்மியாக எடுக்குன்னு பார்த்து இது லேட் ஆயிடுச்சு. ஓகே, பாய் பாய் பாய்.